அதுல என்ன வரல? வட்டி வரல. வட்டின்னு எப்போ வரணும் உங்களுக்கு? ஒருத்தருடைய பணம் இன்னொருத்தர் இருப்பதற்காக வேண்டி, தவணையாக கடனாக கொஞ்ச நாளைக்கு இருப்பதற்காக வேண்டி கூட சேர்த்து கொடு. 4000 ரூபாய் கொடுத்தீல, 5000 ரூபாய் கொடு. ஒரு வருஷம் 1000 ரூபாய் 10000 ரூபாய் இருந்துச்சுல, 12000 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் என்ன வரும்? வட்டிங்கிறது வரும். வட்டி இல்லைங்கிறது கன்ஃபார்ம். எது இல்ல? மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நீங்க வட்டின்னு சொன்னால் அதுல யாரும் வட்டி தருவதே கிடையாது. கொடுத்த அசலே வரப்போறது இல்ல, அது விட்டுருங்க, வட்டி வராது. ஆனா என்ன நமக்கு சந்தேகம் வருதுன்னு கேட்டா, நம்ம 10 பேர் ஆளுக்கு 4000 ரூபாய் கட்டுறோம், 40000 ரூபாய் சேர்ந்து போச்சு. வணங்குதா? நமக்குள்ள ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிறோம். இன்சூரன்ஸ் விட்டுருங்க, நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து கொண்டு நீ 4000 ரூபாய் கட்டு, நம்ம யாருக்கா உடம்பு சரியில்லாம போனா என்ன செய்வோம்? அதை பொதுவா செலவழிச்சுக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே மனப்பூர்வமா என்ன செய்யறோம்? ஒத்துக்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். போட்டா எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, 9 பேர் ஒன்றும் செய்ய மாட்டீங்க, நான் எடுத்து அந்த 40,000 என்ன செய்வேன்? அதுல உள்ள நான் செலவழிச்சுக்கிறேன். இந்த மாதிரி செய்யும் பொழுது இது வந்து இதுல சூதுல வருமா? முதல்ல சூதுங்கிறது வருமா அப்படின்னா இது வராது. ஏன்? சூதுனா என்ன சூது எப்போ வரும்னு கேட்டா, நம்ம கொடுத்துட்டு எனக்கு வரணும் எனக்கு வரணும்டா தான் சூது. நீங்க எனக்கு 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 வந்து ஆபரேஷன் வரணும், எனக்கு ஹார்ட் அப்படி வரணும் யாரும் நினைப்பீங்களா? சூதாட்டத்தில் 1 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு வாங்கிட்டா கூட எனக்கு தான் அந்த 1 லட்சம் ரூபாய் வரணும்னு நினைக்கிறான். 10 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு வாங்க நினைச்சேன்னு அந்த 10 லட்சம் ரூபாய் எனக்கு வரணும்னு நினைக்கிறான். இதுல பணம் போடுறவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, சூதுல என்ன நினைக்கிறேன்? அதுல இருந்து நான் எடுக்கணும்னு அவன் வெறி பிடிச்ச அலையணும், அதான் சூது. அதுல நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு அதை எதிர்பார்க்கணும். எனக்கு வந்த தேவையே, எனக்கு வந்து நான் ஜாப மாட்டேனா, எனக்கு ஆபரேஷன் வரக்கூடாதா, எனக்கு கிட்னி ஃபெயில் அப்படின்னு நம்ம நினைச்சா தான் என்னவாக அது சூதாகும். மெடிக்கல்ல வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு வராம எல்லாம் காப்பாத்தினா தேவையே, வேற யாருக்கும் வந்தா தொழில் வச்சு போறாங்க, நமக்கு வந்தா எல்லாம் தந்துட்டானே செலவாயிட்டு போகுது, வராம இருந்தா நல்லது. அப்ப நம்ம கொடுத்துட்டு அதுல இருந்து முறைகேடா சம்பாதிக்க நினைக்கவே இல்லையில. சூதுல சம்பாதிக்க நினைக்கிறோம்ல, பார்த்தா சூது மாதிரி தெரியும். இதை வச்சு சில பேர் நினைச்சிருவாங்க இது சூது தானே, நீங்க வந்து எல்லாரும் 2000 ரூபாய் போட்டுட்டு ஒருத்த மட்டும் வாங்குறது என்ன அப்படின்னு கேட்பாங்க. வாங்குறதுக்குன்னு கொடுத்தா தானே சூதாகும். நான் வாங்க கொடுக்கலையே, வேணாம்டா வச்சுக்கடா, முடியாம போனா செலவு பண்ணிட்டு போங்கடா தான் நான் சொல்றேனே தவிர, எல்லாரும் அந்த கொடுத்த எல்லாருமே என்ன நினைக்கிறான்? எனக்கு வரக்கூடாது நினைக்கிறான். எல்லாருமே ஒருத்தன் நினைக்கிறான் எனக்கு அந்த நோய் வந்துட வேணாம், இது ஆரோக்கியமா இந்த 1 வருஷத்தை நான் ஓட்டி போடுறேன், ஆஸ்பத்திரியில படுக்க வேணாம் அப்படின்னு நினைப்பானே தவிர, அந்த கொடுத்ததுக்காக வேண்டி நம்ம 10 நாளைக்கு படுக்கணும்னு எவனும் செய்ய மாட்டான், ஆசைப்பட மாட்டான், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்ப சூதுல இது வருமானா என்ன வராது? சூதுல வராது. அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னு கேட்டா, அதுல அது ஒண்ணும் இல்லாம ஏமாத்தி வாங்குற மாதிரி இருக்குல்ல. ஒரு மரத்துல உள்ளது விற்க கூடாதுன்னு இருக்கு இல்லையா? மரத்துல ஒரு பிஞ்சா இருக்கிறது, அந்த பிஞ்சு நாளைக்கு என்ன மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு என்ன செய்யறது? இந்த பிஞ்சு பாத்துட்டியா, இது 100 கிலோ அனைமாக உற்பத்தி ஆகும், இப்ப பாக்குறது பேசாத, நாளைக்கு என்ன ஆகும்? இது 100 கிலோ ஆகும், காசை கொடுன்னு வாங்கிட்டான். வாங்கி அழிஞ்சு போச்சுன்னு வைங்க, இப்ப என்ன ஆயிரும்? உன்னுடைய சகோதரனுடைய காசு எந்த வகையில் உனக்கு ஹலால் ஆகும் அப்படின்னு சொல்ல கேட்கிறாங்க. அப்ப சந்தேகமா இருக்கக்கூடிய ஒன்றையில வந்து நம்ம வந்து வாங்கும் பொழுது அது எந்த வகையில் ஹலால் ஆகும் அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கிறாங்களே, இது ஒரு சந்தேகமான ஒன்று தானே, அந்த காசு நம்ம எந்த அடிப்படையில் நம்ம வாங்குறதுன்னு கேட்கிறாங்க. அது வியாபாரம், இதுல வியாபாரமே வரலையே. இதுல மெடிக்கல்ல வந்து என்ன பொருள் விற்கிறோம், என்ன பொருள், ஒரு பொருள் விற்கப்படவே இல்லை, ஒரு பொருள் வாங்கப்படவே இல்லை. வியாபாரத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண்டிஷன் சொன்னார்களே, ஆனால் அது வியாபாரம் பண்ட மாற்று அந்த பொருளை கொடுக்கறதுக்கு இந்த ரூபாயை வாங்குற, அப்ப கொடுக்கிற பொருள்ல இருந்து கிடைக்கலன்னா அவன் எதிர்பார்ப்பான். அதனால அது வந்து அந்த ஏமாற்றுறது வருது. இதுல நம்ம இந்த மெடிக்கல்ல வந்து நம்ம என்ன வியாபாரம் நடக்குது? ஒரு வியாபாரம் நடக்கவே இல்லை. அவனு நமக்கு ஒன்னும் தரவும் இல்லை, நம்மள அவனுக்கு ஒன்னும் தரவும் இல்லை. என்ன செய்யறான்? கூட்டான முறையில அவன் என்ன செய்யறான்? ஒரு சோசியல் ஒர்க், இது சோசியல் சர்வீஸ், இது வந்து எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு காரியம். இதெல்லாம் ஜமாத்துகள் செஞ்சு இருந்திருப்பார்களே, ஆனால் ஒரு ஜமாத்திலே கூட்டி எல்லாரும் ஊர் மக்கள்லாம் 100 ரூபாய் பணம் கட்டிடுவாங்க, அது வந்து மருத்துவ வகைக்கு நாங்க வச்சுக்கோ, மருத்துவ ஃபண்டுன்னு வச்சுக்கிடுவோம், யாருக்கு நோய் வந்தாலும் நாங்க அதில் செலவு பண்ணுவோம், இப்படிங்கிற மாதிரி ஒரு 100 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ ஒரு ஜமாத்துகள் இந்த மாதிரி சேவை அடிப்படையில் செஞ்சு இருப்பார்களே, ஏன்னா இது தேவைப்பட்டிருக்காது. இந்த சேவை வந்து என்ன, ஒருத்தன் வந்து அவனுக்கு வரக்கூடிய அந்த மருத்துவத்தை அவனே சமாளிக்க முடியாத நிலையில் இருக்கிறான். அதுதானே ஜக்காத்து காத்துல மார்க்கத்தில் உண்டாக்கப்படுது. ஜக்காத்து சதக்காவெல்லாம் எதுக்கு மார்க்கத்தில் உண்டாக்கப்படுது? அவனுடைய தேவையை அவனே சமாளிக்கக்கூடிய வகையில் 5% மக்கள் கூட இருக்க மாட்டாங்க. 95% மக்கள் வந்து அவங்க தேவைக்கு பிற திடீரென்று வரக்கூடிய தேவைகளுக்கு சாதாரண சோறுலாம் தின்னுட்டு இருப்பாங்க, 10,000 ரூபாய் வருமானம் வரும், 9,000 10,000 செலவழிச்சிட்டு இருப்பாங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு நோய் வந்து என்ன பண்ணுவான்? திடீர்னு வந்து அவனால சமாளிக்க இயலுமா? அப்ப இது வந்து சோசியல் ஒர்க்காக, சமூக பொறுப்பாக, கூட்டாகத்தான் என்ன செய்யணும், எல்லாரும் பகிர்ந்து கொள்வதுங்கிறது ஒரு மனிதாபிமான அடிப்படையிலான ஒரு காரியம். இதை வேற யாரும் செய்யாத காரணத்தினால எவனோ ஒருத்தன் செய்யறான். லைஃப் மெடிக்கல் இன்சூரன்ஸ்ங்கிற பேர்ல அவன் செய்யறான். எந்த மாதிரி செய்யறான்? இந்த பாருங்க, உங்களுக்கு நோய் வர வாய்ப்பு இருக்கிறது, நீங்க கஷ்டப்படலாம், உங்களுக்கு அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்காக வேண்டி காசு கிடைக்கலன்னா செத்து கூட நீங்க போயிருவீங்க. உங்கள்ட்ட அந்த காசு இல்லாத 5 லட்சம் ரூபாய்க்கு ஆபரேஷனுக்கு காசு இல்லைன்னா உங்க மரணம் கூட உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி நீங்க போயிடக்கூடாது என்பதற்காக என்ன பண்றான்?
அவன் ஒரு ஸ்கீம் பண்ணி நீங்க இவ்வளவு ரூபா கொடுங்க, இவ்வளவு ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா எல்லாருடைய காசையும் போட்டு உங்களுக்கு என்ன செய்வோம், நாங்க அதை பொறுப்பை ஏத்துக்கிறோம், வரலன்னா நீங்க விட்டுருங்கிறோம். நம்மளும் என்ன செய்யறோம், வந்தா வரட்டும் வராட்டி போட்டு விட்டுறோம். இருந்து வரணும்னு நம்ம ஆசையை எதிர்பார்க்கவே இல்லை, வந்து விட்டால் நமக்கு யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு நினைக்கிறோம். அதனால இதுல ஒரு சர்வீஸ் தான் இதுல இருக்கே தவிர வியாபாரம் வருவதற்கு உள்ள அந்த கிரவுண்ட் எதுல வைக்க கூடாது. ஒரு பொருளை விக்கிறோம் வாங்குறோம்னா இதை நான் விக்கிறேன்னு சொன்னா இது நல்லா இருக்குன்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. இது வித்த சொன்னபடி இது இல்லைன்னு சொன்னா அப்படி காட்டுறேன், உள்ளுக்கு நிப்பே இல்ல, இப்படி காட்டி கொண்டு வித்துட்டு போயிட்டேன், அது வியாபாரம் ஆகுமா? பேனா வாங்குற எழுதுக்கு தானே, ஏன்னா பேனாண்டி உள்ள நிப்ப காண மாட்டான்னு கேட்பீங்களா இல்லையா? அப்ப பொருளை வாங்கும் போது எதிர்பார்க்கறதுங்கிறது வேற, ஒரு சர்வீஸ நம்ம செய்யறதுங்கிறது வேற. சர்வீஸ்ல யாரும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, எல்லாருடைய எதுவும் போயிட்டு போ, நல்ல காரியம் நடக்கட்டும், இது நல்ல காரியம். அதனால எல்லா கவர்மெண்ட் அனுமதிக்கிறான். எதுக்கு அனுமதிக்கிறான்? இது மக்களுக்கு யூஸ் ஆகுது, இல்லைன்னா அரசாங்க தலையில நின்றும், இலவச மருத்துவமனை கட்ட வேண்டி வரும். இப்படி ஒரு நிறுவனத்தை மக்கள் அவங்க காசை வச்ச அவங்கள்ட்ட 1000 பேர்ட்ட காசு வாங்கி ஒரு 50 பேருக்கு சிகிச்சை பண்ணுவதனால அரசாங்கத்துக்கு சுமை இல்லாம போகுது, அந்த மனிதனுக்கு சுமை இல்லாம போயிடுது. கூட்டாக என்ன எல்லாருமே அதை ஷேர் பண்ணிக்கிறோம். அப்படிங்கிறதுனால இதுல வியாபாரம் எதுவும் இல்லாதனால நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்ன பண்ணிடக்கூடாது, அதுல அது சூதுன்னு நினைக்க இயலாது. நம்ம சூது நம்ம வாங்கல, எதிர்பார்க்கல, இதுல ஏமாத்துறோம் அப்படின்னு நினைக்க யாரும் ஏமாறவளா இல்ல, எல்லாரும் மனப்பூர்வமா என்ன செய்யறோம், விட்டு கொடுக்கத்தான் செய்யறோம். இது ஒண்ணு வருது. இதே மாதிரி என்னென்ன இன்சூரன்ஸ் ஃபுல்லா போனா அதுக்கு பார்த்தா இருக்கு, முன்னாடி தான் இருக்கு. அப்ப இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ்ல அத்தனை வகைக்கும் போக தேவையில்லை. ஆனால் உலமாக்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு டெக்னிக்கலா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஃபத்வா ஒன்னு இப்ப கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டா, முஸ்லிம்கள் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள், ஏதாவது கலவரம் வந்துச்சுன்னு சொன்னா திட்டமிட்டு நம்மளுடைய சொத்துக்களை தான் அடிக்கிறாங்க. உலமாக்கள் என்ன பார்த்துனா, கலவரம் வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யறாங்க, பொருளாதாரத்தில் உங்களை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைகள்லாம் சூறையாடிட்டு போயிடறாங்க. நீங்க போய் அவங்கள சூறையாடினீங்கன்னா அவங்க இன்சூரன்ஸ் வச்சு வாங்கிடுவாங்க. அவங்க சூறையாடிட்டு போனாங்க, நீ தெருவில் நிப்பீங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஹராம்னு சொல்லி நீங்க யாரும் இன்சூரன்ஸ் போடுறது இல்ல. உங்க கடையெல்லாம் அடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு என்ன செய்வீங்க, பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் நடப்பாதை கூட வரையல, நடப்பாதா வியாபாரியா கூலி வேலைக்கு தான் நீங்க போக முடியுமே தவிர வேற ஒன்னும் செய்ய இயலாது. திட்டமிட்டு இந்த மாதிரிலாம் நடக்கிற காரணத்தினால நம்ம நிர்பந்தங்கிற வகையில் அனுமதிக்கணும்னு சொல்லி எல்லாம் ஃபத்வா கொடுத்துட்டாங்க எல்லா உலமாக்களும். ஆனா நான் சொல்றேன் இது நிர்பந்த மேட்டரே இல்லை. என்னுடைய கடையை நான் கடையை வச்சிருக்கிறேன், அந்த கடைக்கு திருட்டு வரலாம், ஏற்பாடு நஷ்டம் வரலாம், உடம்புக்கு பாதிப்பு வர்ற மாதிரி, உடம்புக்கு நோய் வர்ற மாதிரி, தொழில் என்ன செய்யலாம், திடீர்னு ஒரு எதிரோட கொளுத்து விட்டு போயிடலாம். திடீர்னு நான் நின்றேன்னா என்ன ஆயிரம், சந்தில் நிக்க முடியுமா? அவன் யாசகம் கேட்கற கூட ஹலால்ங்கிற நிலைக்கு வந்துடுறான். அவன் யாசகம் 3 பேருக்கு ஹலால்ங்கிறவன், அதுல இவன் ஒரு ஆள் தானே. திடீர் இழப்புக்கு ஆளானவன் என்ன செய்யறான், அவனுக்கு ஹராமாக்கணும் ஒரு யாசகமே அவனுக்கு ஹலால் ஒரு நிலைக்கு வந்துடுறான். அந்த மாதிரி மனிதர்களுக்கு வரக்கூடிய நேரத்தில் இந்த பார்ப்பன 10 பேர் கடை வச்சிருக்கிறோம், ஏதாவது நஷ்டமாச்சுன்னு வை, வியாபாரத்துக்கு லாப நஷ்டத்துக்கு இல்ல, விபத்துகள்ல உள்ள நஷ்டத்துக்கு லாப நஷ்டம் தரமாட்டானுவ. அவங்க கணக்கு கொண்டு வாங்க, எனக்கு 10,000 நஷ்டம், அது தரமாட்டாங்க இன்சூரன்ஸ்ல. எதுக்கு தருவான், தீ பிடிச்சிருச்சு, சுனாமி வந்துருச்சு, இடிஞ்சு விழுந்துருச்சு, கொள்ளடிச்சிட்டு போயிட்டானுவ. இந்த மாதிரி மேட்டர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவான், 10 கடை இருக்குல்ல, ஆளுக்கு 10,000 மாசம் 1000 ரூபாய் போட்டுட்டு வா, சேர்த்துக்கிட்டு வருவோம். ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா இந்த பணத்தை வச்சு அந்த யாருக்கு டேமேஜ் அவன் தூக்கி நிப்பாட்டிடுவோம். அப்படிங்கும் போது எல்லாருமே என்ன வாங்கிக்கிறான், ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுறான். இதுலயும் நம்மளுடைய பணத்தை ரிட்டர்ன் தர மாட்டான். அப்ப கடையா இருந்தாலும் சரி, இதுல எதை வச்சு சூதுன்னு நம்ம ஹராம்ங்கிறதா, இதுல வட்டி இருக்குங்கிற ஹராம், ரிட்டர்னே தராட்டி வட்டி எப்படி வரும், வட்டி இருக்குன்னு ஹராமாக்குறதா இல்ல. எந்த இன்சூரன்ஸ்ல அது விரிவா நான் போகாம சுருக்கமா சொல்வதாக இருந்தால், எந்த இன்சூரன்ஸ்ல நீங்க கொடுத்த காசுக்கு திருப்பி அதை தருகிறானோ, அப்ப வட்டியும் சேர்த்து தருகிறானோ, அப்ப அது மட்டும்தான் ஹராமாகும். எந்த இன்சூரன்ஸ்ல நீங்க கொடுக்கிற காசு உங்களுக்கு திருப்பி தான் வராதோ, அந்த காலத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள இன்சூரன்ஸ் பண்ணீங்கன்னா அந்த வருஷத்துல வர்ற டேமேஜ் இந்த நிறுவனம் ஏத்துக்குவான். அடுத்த வருஷம் அளவுக்கு கட்டணும், புதுப்பிக்கணும். அது எத்தனை வருஷம் இன்சூரன்ஸ் ஒவ்வொரு நிறுவனத்திலும் ஒரு கணக்கு வச்சிருப்பான். அதனால அந்த விஷயம் நமக்கு தெரியாது.